ஒரு துறவியின் அன்பு. ஒரு ஆசிரமத்தில் துறவி ஒருவர் தன்னுடைய 40 சீடர்களுக்கு வாழ்க்கையின் தத்துவம் என்ற தலைப்பில் பாடம் நடத்தி கொண்டிருந்தார். அப்போது திடீரென அந்த அறைக்குள் நுழைந்த ஒரு வாலிபன் அந்த துறவியை பார்த்து பயங்கரமாக கத்த ஆரம்பித்தான். பயங்கர ஆக்ரோஷமாக அவன் பேசிய வார்த்தைகளை கேட்டு அந்த 40 சீடர்களும் பொங்கி எழுந்தனர். ஆனால் அந்த குரு எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தார். அந்த 40 சீடர்களையும் அமைதியாக இருக்கும்படி செய்கை செய்தார். இதை கண்டு 40 சீடர்களும் வியந்து போனார்கள். தன்னுடைய கோபம் தீரும் வரை அந்த குருவை பேசிவிட்டு அங்கிருந்து அந்த வாலிபன் வெளியே சென்றான். அந்த வாலிபன் சென்றவுடன் அந்த குருவானவர் மீண்டும் தன்னுடைய சீடர்களுக்கு வகுப்பு எடுக்க ஆரம்பித்தார். அந்த 40 சீடர்களில் ஒரு சீடனுக்கு இதை எப்படி இவரால் எளிதாக கடந்து செல்ல முடிகிறது என்று வியப்போடு பார்த்து கொண்டிருந்தான். வகுப்பு முடிந்தவுடன் அந்த சீடன் குருவிடம் சென்று, நான் தங்களிடம் ஒரு கேள்வி கேட்க வேண்டும், என் சந்தேகத்தை தாங்கள் தீர்த்து வைக்க வேண்டும் என்று கேட்டான். உனக்கு என்ன சந்தேகமானாலும் என்னிடம் கேள், நான் தீர்த்து வைக்கின்றேன் என்று குரு கூறினார். சற்று நேரத்திற்கு முன்னால் ஒரு வாலிபன் தங்களை கண்டபடி பேசிவிட்டு சென்றான். அவன் பேசிய வார்த்தைகளை கேட்கின்ற பொழுது எங்களுக்கே கோபம் தலைக்கு மேல் ஏறிவிட்டது. ஆனால் தாங்கள் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்தீர்கள். அவன் சென்ற பிறகு எதுவுமே நடக்காதது போல் தாங்கள் மீண்டும் பழைய நிலைமையில் பாடமெடுக்க ஆரம்பித்து விட்டீர்கள். இத்தகைய பொறுமை தங்களுக்கு எப்படி வந்தது? உங்களுக்கு கோபமே வரவில்லையா என்று கேட்டான். நீ கேட்ட கேள்விக்கு பதில் கூறுவதற்கு முன்னால் உன்னிடம் ஒரு முக்கியமான செய்தியை நான் கூற வேண்டும். அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரத்திற்குள் நீ உயிரோடு இருக்கப் போவதில்லை. உன்னுடைய ஆயுள் காலம் முடியப் போகிறது. இன்னும் 7 நாட்கள் மட்டுமே நீ உயிரோடு இருப்பாய் என்று அந்த குரு கூறினார். இதை கேட்ட அந்த சீடன் நிலை குலைந்து போனான். இதை வேறு யாராவது கூறியிருந்தால் நான் நம்பியிருக்க மாட்டேன். ஆனால் அனைத்தும் அறிந்த நீங்களே இப்படி கூறும்போது எப்படி என்னால் நம்பாமல் இருப்பது என்று மனதிற்குள் சொல்லிக்கொண்டே, நமக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு வார காலத்தில் நாம் அனைவருக்கும் பிடித்தவனாக இருக்க வேண்டும். நம்மால் மற்றவர்கள் சந்தோஷப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று அந்த சீடன் முடிவெடுத்தான். அன்று முதல் 7 நாட்களும் மற்றவர்களுக்கு உதவி செய்து அவர்களின் முகத்தில் சந்தோஷத்தை கண்டு வந்தான். யார் என்ன கூறினாலும் அதை இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டான். துறவி கூறியபடியே அந்த 7வது நாளும் வந்தது. அன்று காலையில் அந்த சீடன் துறவியிடம் வந்தான். தாங்கள் கூறியபடியே இன்று எனக்கு மரணம் நிகழப்போகிறது. என்னை ஆசீர்வதித்து அனுப்பி வையுங்கள் என்று குருவை பார்த்து கேட்டான். நீ நீண்ட நாட்கள் சந்தோஷமாக வாழ்வாய் என்று ஆசீர்வாதம் கொடுத்தார் அந்த குரு. அந்த சீடன் அதிர்ச்சியுடன் குருவை பார்த்து கேட்டான். 7 நாட்கள் மட்டுமே நான் உயிரோடு இருப்பேன் என்று கூறினீர்களே, இன்று நீண்ட நாட்கள் நீ வாழ்வாய் என்று கூறுகிறீர்களே, எப்படி என்று கேட்டான். அந்த குரு சீடனை பார்த்து கேட்டார், இந்த ஒரு வார காலம் உனக்கு எப்படி கடந்து போனது என்பது எனக்கு கூறு என்று கேட்டார். இந்த ஒரு வார காலமும் நான் யாரிடமும் சண்டை போடவில்லை. யார் என்ன சொன்னாலும் அதை நான் ஏற்றுக்கொண்டேன். ஒரு வார காலம் மட்டுமே நான் உயிரோடு இருக்கப் போவதால் என்னால் முடிந்த உதவிகளை நான் மற்றவர்களுக்கு செய்து வந்தேன் என்று அந்த சீடன் கூறினான். அந்த குரு தன்னுடைய சீடனை பார்த்து கூறினார், நீ இப்பொழுது ஒரு வார காலம் எப்படி வாழ்ந்தாயோ அதே வாழ்க்கையை தான் நான் ஆண்டு முழுவதும் வாழ்ந்து வருகிறேன். என்னுடைய உயிர் இந்த உடலை விட்டு எப்பொழுது வேண்டுமானாலும் பிரிந்து விடலாம். உயிர் உடலில் இருக்கும்போதே நாம் பிறரிடம் அன்புடன் பழகி அவர்களின் நன்மதிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் நான் அவன் கத்தும்போது எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தேன் என்று தன்னுடைய சீடனை பார்த்து அந்த குரு கூறினார்.